ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமேசான்ல அபிஷியலா ஒன் பிளஸ் நாட் CE6 இன்னைக்கு மார்ச் 7ஆம் தேதி அபிஷியலா அந்த போன் லான்ச் பண்ண போறாங்க 12 மணிக்கு. இந்த போன் லான்ச் ஆனே நம்ம அன்பாக்சிங் டெடிகேட்டான ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஒன் பிளஸ் நாட் CE6 என்ன கான்செப்ட்ல வரப்போகுது, இந்த போனோட பேட்டரி எப்படி இருக்க போகுது, என்ன டிசைன்ல வரப்போகுது, எத்தனை கலர்ஸ்ல இருக்க போகுது, முக்கியமா இதோட பிரைசிங் என்ன SoCயோட ப்ரொவைட் பண்ண போறாங்க இந்த போன்ல, இதை பத்தி தான் இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்க போறோம். இந்த ஒன் பிளஸ் நாட் CE6 நிஜமாவே இந்த போன் இந்த பிரைசிங்க்கு ஒர்த்தபிளா இருக்குமா இல்லையா, இதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த ஒன் பிளஸ் நாட் CE6 அமேசான்ல அபிஷியலா மே 7th இந்த போன் அபிஷியலா 12 மணிக்கு லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் டெடிகேட்டா லான்ச் ஆனோடனே இதோட ஃபுல் வீடியோ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோல என்ன ஸ்பெக்ஸ்கோட வரப்போகுது அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் டிசைன் பட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த மொபைல் டிசைன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதை தவிர்த்து பேக் சைட்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ், அந்த ஃபிளாஷ்க்கு மேல ஒரு சின்ன ஒரு சென்சார்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போன்ல 2 சென்சாரோட தான் வரப்போகுது. அண்ட் பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் கான்செப்ட்ல கொண்டு வர போறாங்க. சென்டர்ல ஒன் பிளஸ் லோகோ, ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக்கா, முன்னாடி பிளாட்டான டிஸ்பிளே, ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட கொண்டு வர போறாங்க. அண்ட் இந்த போனோட திக்னஸ் 8mm உடையும், திக்னஸ் ஒரு 190 கிராமோட கொண்டு வர போறாங்க. IP69 ஆஃபர் பண்ண போறாங்க அந்த போனுக்கு. அண்ட் இந்த போன் நல்ல ஹேண்டியா, நல்ல ஒரு சூப்பரான லுக்கோட வரப்போகுது. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த டர்போ 6V மாதிரி தான் இதோட டிசைன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். டிசைன் பார்த்தோன்னே இது ஒன் பிளஸ் போன் அப்படின்னு ஈஸியா புரியுற மாதிரி, பாக்குற மாதிரி தெளிவா இதோட டிசைன் இந்த வட்டம் ஒன் பிளஸோட அப்படியே சாயிலே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ டிசைன் ரெகுலரா பார்த்து பழகின டிசைனோட தான் வரப்போகுது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே 6.78 இன்ச்ல 1.5K ரெசல்யூஷன்ல AMOLED பேனல் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல 1800 நிட்ஸ்ல ஒரு பிரைட்டரான பேனல் ப்ரொவைட் பண்ண போறாங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்க போகுது. 4 inches கர்வியா, பெசல்ஸ் லெஸ்ஸா எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் ஒரு பிளாட்டான டிஸ்பிளேயோட கொண்டு வர போறாங்கன்னு சொல்லலாம். இப்போதைக்கு டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் மென்ஷன் பண்ணல. கண்டிப்பா டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷனோட தான் இந்த போன் இருக்க போகுது. இந்த போனோட டிஸ்பிளே செம்ம வைப்ரண்டா இருக்க போகுது. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்க போகுதுன்னே சொல்லலாம் டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பாத்தீங்கன்னா இந்த மொபைல் ஒரு 190 கிராமும், திக்னஸ் ஒரு 8mm வரப்போகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 ஒரு 3 years OS அப்டேட்டோட வரப்போகுது. அதுக்கு மேல ஆக்சிஜன் OS 16 சப்போர்ட்டோட கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த போனுக்கு LPDDR4X RAM அண்ட் UFS 3.1 சப்போர்ட், IP69 ரேட்டிங், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், எக்ஸாஸ்ட் லைனர் மோட்டர். ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைய போகுதுன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட பேட்டரி தான் இன்னொரு மெயின் பிளஸ் பாயிண்ட் இருக்க போகுது. ஏன்னா 8000 mAh பேட்டரியோட 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டத்தோட கொண்டு போறாங்க. 27 வாட்ஸ்ல வயர் மூலமா ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இந்த போன் இந்த பிரைசிங்க்கு ஒரு பெஸ்டான ஒரு பேட்டரி டியூரபிளோட இருக்க போகுது. அண்ட் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வித்தின் 35 to 40 மினிட்ஸ் எடுக்க போகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இங்க ஒரு மாடரேட் இல்ல ஒரு ஆவரேஜான கேமரா செக்மெண்டோட தான் அமைய போகுது. ஒரு சோனி சென்சார் 50MP OIS சப்போர்ட்டும், செகண்டரி AI லென்ஸ் தான், தேர்ட் சென்சார்ல இங்க கிடையாது. ஃப்ரண்ட்ல 32MP ரெகுலரா பாக்குற சென்சார் தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். EIS சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. எடுக்கிற ஷார்ட்ஸ் டே லைட்ல டீடைலிங்கா இருக்க போது. நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஷார்ட்ஸ் அமைய போகுது. செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்க போகுது. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் டீசெண்டா தான் இருக்க போகுது. இந்த போன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். ஸோ கேமரா பொறுத்தளவு செகண்டரி சென்சாரோ இல்லாம வர்றது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா தான் இருக்கு இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு Snapdragon 7S Gen 4 கொண்டு வர போறாங்க. அண்ட் டச் சிப்செட், அதாவது செகண்டரி சிப்செட் கான்செப்ட்ல இந்த போன் ரெண்டாவது சிப்செட்டோட கொண்டு வர போறாங்க. எப்பயும் போலதான் இந்த டச் சிப்செட் பாத்துட்டீங்கன்னா டச்சோட இம்ப்ரூவ்மெண்ட், கேமிங் பிளே பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக, என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதுல 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான SoC 7S Gen 4 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கேமிங்கை பொறுத்தளவு எந்த ஒரு குறையும் இருக்க போது கிடையாது. டெடிகேட்டடா கேமிங் மோடும் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓவரால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு தாறுமாறா இருக்க போதுன்னே சொல்லலாம். அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. அண்ட் கேம் பிளே பண்றதுக்கு 8000 mAh ஒரு பிக்கரான MAH இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 80 வாட்ஸ் வரைக்கும் புஷ் பண்ணிருக்காங்க. ஸோ கேமிங் பிளே பண்ணும் போது சீக்கிரம் ட்ரைன் ஆனாலும் பேட்டரிக்கு சீக்கிரம் சார்ஜ் பண்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அடாப்டர் இங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஒரு பவர்ஃபுல்லான போனா இந்த போன் அமைய போகுதுன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒன் பிளஸ் நாட் CE6 இந்த
ஃபோன் பார்த்துட்டீங்கன்னா 3 வைப்ரண்டான கலர்ஸோட ஒரு ஸ்னாப்டிராகன் ப்ராசர் 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஸ்டுடியோ ஸ்பீக்கர் IP69 ரேட்டிங் அண்ட் 50 MP OIS சப்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். 3 வருஷத்துக்கு OIS அப்கிரேடோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16ஓட பவர் பண்ண போறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான அல்டிமேட்டான விஷயங்களோடையும் ஒரு லைஃப் டைம் வாரண்டியோட டிஸ்பிளேக்கு, அதாவது கிரீன் லைட் இஷ்யூஸ் எது வந்துச்சுன்னா லைஃப் டைம் வாரண்டியோட இந்த போனுக்கு OnePlus ஆஃபர் பண்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் அடக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த போனோட பிரைசிங் என்னவா இருக்கும்? என்னோட கணிப்பு இந்த போனோட பிரைசிங் 35 to 40K வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. பிலோ 35K வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவு, மொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு பிரைசிங் எல்லா போனுமே ஹையரா இருக்கு. அந்த சூழ்நிலையாக தான் இந்த போனுமே ஒரு 35 to 40K பேஸ் வேரியன்ட் 8GB RAM வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, இந்த போனோட பிரைசிங் இந்த பிரைசிங் தான் இருக்கும் எனக்கு தெரியும் அப்படி இருந்துச்சுன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை தவிர்த்து இந்த போன்ல இதெல்லாம் கொடுத்துருக்கலாமே, இதெல்லாம் ஏன் இல்ல, அதையும் எந்த விஷயம்னாலும் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் இல்ல, என்னென்ன போன் இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்னைய பொறுத்தளவு ஒரு டீசென்டான ஒரு போனா இருக்க போது, ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்க போது, கேமிங்க்கு நினைச்சு போன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாடு CE6 ஒரு பெஸ்ட் போனாவும் இருக்க போதும் சொல்லாமல இந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா பேசியிருக்கேன். லான்ச் ஆன டெடிகேட்டட் அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல எது டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. அடுத்து இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ.